ஏ ஃபேமே வெல்கம் பேக் டு ரேபிட். இந்த வீடியோ எதை பற்றினு உங்களுக்கு ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் தமிழனை பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை ஃபேமே, நம்ம வந்து அகர்வா சுப்ரீம் ஹை ப்ரெஷர் வாட்டர் பம்ப் வந்து வாங்கியிருக்கோம். நான் இது எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பம்ப் சீரீஸ்லேயே வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. ஆனால் இந்த பிராண்ட்லேயே வந்து நிறைய பிராண்ட் இருந்தாலும் ஒரு பிராண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த பெஸ்ட்டான பிராண்ட் வந்து அகர்வான்னு சொல்கிறாங்க. நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் அகர்வா தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து இது எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 4500 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த காஸ்ட்டுக்கு வந்து இது ஒர்த்தான்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற பாக்ஸில் என்னென்ன கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அந்த வாட்டர் பம்ப் வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ண முடியுமோ எல்லா டெஸ்ட்டுமே நான் இந்த வீடியோவில் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோவை அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். சரி வாங்க நேராக அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை என்னென்ன டெஸ்ட் பண்ண முடியுமோ எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி பார்த்துடலாம். எஃப்எம்ஏ அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். நம்ம இந்த வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்கன்னா என்னென்ன கேஜெட்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் இந்த கேஜெட்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். இது என்ன கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா K9 ஒயர்லெஸ் மைக்கு. அந்த மைக்கில் தான் நம்ம வந்து இப்போ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட குவாலிட்டி நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மைக்கில் தான் பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்களா, ரிசீவர் அதில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட குவாலிட்டி நீங்கள் இதை பார்த்து செக் பண்ணியிருப்பீங்க. சரி வாங்க நம்ம அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் ஏற்கனவே வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி ஒரு பில்டப். ஆனால் எதுவுமே எடுக்கலைங்க. இதில் இருந்து அப்படியே செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணலான்ற ஒரு கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்படி ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க மேக் பண்ணுற கேஜெட்ஸ்லாம் இதிலே போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க அகர்வால இருந்து. எதையும் இப்படி வச்சிருவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்லெட் ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஓஸ்லாம் என்னென்ன நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அது கூட வந்து நம்ம மோட்டரில் ஃபிட் பண்ணுற ஒரு ஃபிட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் இப்படி ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா அவுட்லெட் ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ஓஸ்ன்னு சொன்னாங்க. இதை செக் பண்ணி பார்ப்போம். அவுட்லெட் ஓஸ் ஒன்று. இது வந்து 8 மீட்டர் ஓஸு. அதுக்கப்புறமா கவர் பண்ணி வச்சிருக்காங்க பவுச்சு. மெயினான விஷயம் கன்னு. நம்ம கன் பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த கன்னு ஒன்று. அதுக்கப்புறமா ஃபோம் கேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இன்லெட் ஓஸ்ல நம்ம பக்கெட்ல போட்டு ஃபில்டர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க தண்ணி. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டா வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். குழாயிலையோ இல்லை ஓஸ்லயோ வந்து இந்த பிளக்கரை போட்டு நம்ம பிளக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ராடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ராடு வந்து நம்ம ஒரு சில கேப்லலாம் நம்ம கை போகாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேப்லலாம் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ராடை போட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் நம்மளோட அகர்வாவோட ஹை ப்ரெஷர் வாட்டர் பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி வர வச்சிடலாமா? இந்த மேனுவல் புக் இதெல்லாம் வந்து வர வச்சிருவோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அன்பாக்சிங் பாக்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்லெட் ஓஸ் ஒன்று 8 மீட்டர்ல ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்லெட் ஓஸ் ஒன்று வந்து 2 மீட்டர்ல ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்லெட் ஓஸையும் மோட்டரையும் கனெக்ட் பண்ணுற கனெக்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்லெட் ஓஸில் வர ஃபில்ட்ரு ஒன்று. அதுக்கப்புறமா இதுவும் இன்லெட் ஓஸ் சம்மந்தப்பட்டது தான். இன்லெட் ஓஸையும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து குழாயிலையோ இல்லை வேற என்ன ஒரு பைப்லையோ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த கன்னு வந்து நம்ம வாட்டர் வந்து அவுட்லெட் ஆகிற கன்னு இது வந்து. அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து, இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து எதுக்குன்னா நம்ம கையெல்லாம் போக முடியாத இடத்துல வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு போட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபோம் கேன் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட அகர்வா ஹை ப்ரெஷர் வாட்டர் பம்ப் ஒன்று இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்றதுன்னு இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபிட்டிங்க்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இன்லெட் ஓஸ் எடுத்துக்கோங்க. இன்லெட் ஓஸ் எடுத்துக்கிட்டு இன்லெட் ஓஸ் கனெக்ட் பண்ற கனெக்டர் எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து கழட்டிடுங்க.
கழட்டிட்டு இந்த இருக்க பாத்தீங்களா, இந்த ஓட்டிலையும் இந்த இதுலயும் கரெக்டா நீங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட்டை வந்து பழுப்புல போட்டுக்கோங்க. உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோல்ஸையும் கரெக்டா உள்ள வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க. த்ரெட் டைட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறமா இந்த ஃபிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட இன்லெட் ஃபில்டர் இருந்ததுல, அதை இன்னொரு எண்டுல வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த இன்லெட்டை வந்து நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதுதான் வந்து அவுட்லெட்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்லெட் ஓஸ் எடுத்துக்கோங்க. அவுட்லெட் ஓஸ் எடுத்துக்கிட்டு கன் எடுத்துக்கோங்க. கன்னையும் இன்னொரு எதுனா ஒரு எண்டையும் வந்து இதோ இருக்க பாத்தீங்களா, நான் ப்ரெஸ் பண்ற மாதிரி உள்ள நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த எண்டை வந்து எண்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த த்ரெட் எடுத்து டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளோட கன் ஃபிட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் ராட் வேணும்னா நீங்க பாருங்க, இது பாருங்க இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் த்ரெட் வச்சு நீங்க இப்படி போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ராடும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கப்பை இப்படி வந்து லாக் பண்ணி வச்சிருங்க. சும்மா லாக் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறமா நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் இதையும் வந்து இங்கேயும் த்ரெட் இருக்கு, இங்கேயும் த்ரெட் இருக்கு. இதை நீங்க இப்படி போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அவுட்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு, இன்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, கன்னும் ரெடி ஆயிடுச்சு, இன்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு, அவுட்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து மிஷின்ல வந்து எப்படி ஃபிட் பண்றதுன்னு பாத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பம்ப் எடுத்துக்கோங்க. வாட்டர் பம்ப்ல வந்து டவுன்ல இருக்கிறது வந்து இன்லெட்டு, அப்ல இருக்கிறது வந்து அவுட்லெட்டு. நீங்க வந்து இப்ப இன்லெட் ஃபர்ஸ்ட் வந்து இன்லெட் ஓசம் வந்து ஜாயின் பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இன்லெட் ஓசம் வந்து இந்த கனெக்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கனெக்டரோட எண்டை வந்து இது எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க லைட்டா அப்படியே த்ரெட் பண்ணீங்கன்னா த்ரெட் ஆயிடும். இது வந்து டைட் ஆயிடும். டைட் ஆகிற அளவுக்கு நல்லா த்ரெட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட்லெட் இருக்கு பாத்தீங்களா, அவுட்லெட்டோட இன்னொரு எண்டை வந்து எடுத்துட்டு வந்து இப்படி மேல இதே மாதிரி இங்க இருக்கும். இந்த இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே தான் கன்ல வச்சு நம்ம அப்படியே இப்படி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணீங்கன்னா அதுவும் டைட் ஆயிடும். அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து இன்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு, அவுட்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒயரிங்ல வந்து பிளக் இன் பண்ணிட்டு நம்ம டைரக்டா இந்த பம்பை வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம வந்து மோட்டர் செட்டப் வந்து ஃபுல்லா செட்டப் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜங்ஷன் பாக்ஸ்ல இருந்து உள்ள இருந்து லைன் எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா மோட்டர்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பகட்டில ஒரு தண்ணியில இன்லெட் ஓஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்லெட் ஓஸ் வந்து பகட்டி உள்ள போட்டு பாத்தீங்களா, நம்ம அண்ணன் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ப்ரெஷர் பாருங்களா, என்ன வீல் என்ன நல்லாதான் இருக்கு. அதோட ப்ரெஷர் பாத்தீங்களா, வீலே வந்து சுத்துது. நம்ம ஒயிட்டை வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு வேகமா சுத்துது பாருங்களா, அந்த வீலு நல்லா ஃபோர்ஸா இருக்கு, ஹெவியா. இதுல ப்ரெஷர் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டெஸ்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். எவ்வளவு வேகமா சுத்துது பாருங்க வீலு. அதுல இருந்து வர ப்ரெஷர் நம்மளால கன்னே பிடிக்க முடியலைங்க, அந்த அளவுக்கு நல்லா செம ப்ரெஷரா இருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பண்ணிடுவோம். அந்த அட்டையில வந்து இப்போ ஓட்ட விதான் நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா, ஓட்ட போடுவோமா. அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டீங்கன்னா ஓட்ட வீந்துருச்சு. அப்படியே உங்களுக்கு பேர் இது அட்டை பாருங்க, சில்லி சில்லியா கிழிஞ்சு போச்சுன்ற மாதிரி சில்லி சில்லியா அட்டை கிழிஞ்சு நல்லா ப்ரெஷரா இருக்கு. நெக்ஸ்ட் தர்மாகோல் டெஸ்ட். ஏன்னா அப்படி கத்துறா, பறந்து பறந்து ஓடி போயிடுச்சு பாருங்க, பஞ்சு எல்லாம் பீஸ் பீஸா வந்துச்சு, ஓட்டையே வீழ்ந்துச்சுங்க. நல்லா ப்ரெஷரா தான் இருக்குது. நம்மளுதுதான். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து நம்மளோட எல்லோ பீஸ்ட் தான். இவனுக்காக தான் இந்த வாட்டர் பம்பை வந்து நம்ம வாங்க எந்த அளவுக்கு டேர்ட்டியா இருக்கான் பாத்தீங்களா. ஃபுல்லாவே நம்ம கறி வேலை செய்யறதுனால ஃபுல்லாவே எந்த அளவுக்கு டேர்ட்டியா இருக்கான் பாருங்க. மெயினா நம்ம இவனுக்காக தான் இந்த வாட்டர் பம்பே வாங்கினது. இந்த இதுல எல்லாம் வந்து கிரீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினது. இப்போ வந்து இவனை வந்து நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த கிரீஸ் எல்லாம் எப்படி போகுது, இந்த அளவுக்கு டெஸ்டா இருக்கான்ல, இந்த வாட்டர் பம்ப் வச்சு வாஷ் பண்ணி பார்த்துட்டு அதுக்குமா ஃபோம் வச்சு அடிச்சுலாம் பார்ப்போம், என்ன எப்படி இருக்குன்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க. இப்ப பாருங்க, நம்ம கருப்பு கலர்ல இருக்கிற இவனை வந்து அப்படியே கிட்டே நானாதா
எந்த அளவுக்கு ப்ரெஷர் பாருங்க. அப்படியே பிளாக்கா இருந்த நம்ம எல்லோ பீஸ்ட் ஒயிட் எல்லோவா மாறிட்டான். நல்லாதான் இருக்கு. இதோட ப்ரெஷர் வந்து நம்ம கண்ணே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ப்ரெஷரா தான் இருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் கிரீஸ் இருக்கிற இடத்துல போய் அடிச்சு பார்ப்போம். இங்க வந்து காமினா கிட்ட இந்த கிரீஸ் இருக்கிற இடத்துல அடிச்சு ப்ரெஷர் ஃபுல் ப்ரெஷர்ல வச்சு அடிச்சு பார்ப்போம். இப்ப எந்த அளவுக்கு அந்த கிரீஸ் பிச்சுன்னு போகுதுன்னு பார்க்கலாமா? நல்லாவே கிளீன் ஆகுதுங்க. நம்ம நினைச்சதை விட நல்லாதான் இருக்கு இந்த பம்பு. பாருங்க பிளாக்கா இருந்த எல்லோ பீஸ்ட் எல்லோவா மாறிட்டான். அவனோட ஒரிஜினல் கலருக்கே வந்துட்டான்ற மாதிரி செம்மையா இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 feet வரையும் போற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஃபோம் எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? அப்படி க்ளோஸ் பண்ணி அந்த டேங்க் ஆனது நல்லா ஃபோம் வருது. நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபோமும் நல்லா வந்தது. சரி வாங்க ஃபோமையும் வாஷ் பண்ணுவோம். பார்த்ததை விட நல்லாவே வாஷ் பண்ணி கொடுத்துச்சிங்க. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி நல்லா பளிச்சுட்டாப்ப நம்மளோட எல்லோ பீஸ்ட்டு. ஆமே அந்த வந்த ப்ரெஷரில் பார்த்தீங்களா கிரீஸ் மொத்தம் என் மேலே. இப்போ வந்து இன்னும் கிரிஞ்சாக இருக்கும் இன்னொரு டெஸ்ட்டு. இது பார்த்தீங்களா சிங்கிளில் ஓட்ட வீதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வாங்க. போனா அந்த செங்கலையோட பாதி துண்டா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நம்மளாலே வந்து ஹேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்க முடியல. நம்ம இது பாருங்க பின்னாடி தள்ளுது, அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்குது. நல்லா ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன் இந்த காஸ்ட்டு. ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டெஸ்ட்டு வந்து வீட்டில் போய் பண்ணி பார்ப்போம். பாய். பார்த்தீங்களா எவ்வளோ பாசை பார்த்தீங்களா? இந்த பாசை க்ளீன் பண்ணா இல்லையான்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகா ஆன் பண்ணுக்கா கண்ணை. சிரிக்காதக்கா. கிட்ட வந்து க்ளோஸ் அப்ல வந்து அடிக்கா. இங்க இருக்கா பாசமலை உங்க அடி. உண்டா ஷீட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. இதில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா?
ஃபேமே வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம டெஸ்ட் பண்ண எல்லா டெஸ்ட்லையுமே ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்து தான் ஃபேமே. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இது வந்து இந்த காஸ்ட்டுக்கு இது கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டைம் வந்து நார்மலாக பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணாலே 200 வாங்குறாங்க. அதை வந்து ஒரு 25 டைம் நம்ம அதில் பே பண்ணுறதுக்கு இதில் நம்ம பே பண்ணோன்னா லைஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்பஸுக்கு இல்லை, மல்டி பர்பஸுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இது ஒர்த்து ஃபேமே. நான் டெஸ்ட் பண்ண எல்லா டெஸ்ட்லையுமே வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு செங்கல்லாம் வந்து ஹோல் வீர்த்து வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலான விஷயம் இல்லை, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் வந்து அந்த செங்கலை நம்ம ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டு இருந்தோன்னா அது 2 பீஸாகவே ஒன்றிட்டு இருக்கும். அந்தளவுக்கு ப்ரெஷரில் இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக வந்து ப்ரெஷரில் வச்சுட்டு நம்ம கையெல்லாம் வச்சோன்னா அந்த ப்ரெஷராக வந்து வாட்டர் போடுற இடத்துல ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வலி எந்தபடியாக இருக்குது. அந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்குது. மெயினாக நம்ம இதை வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லோ பீஸ்ட்டுக்கு தான் வாங்கணும். ஏன்னா எல்லோ பீஸ்ட்டை வந்து கழுவுறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம எல்லோ பீஸ்ட்டுக்காக வாங்கணும். அந்த எல்லோ பீஸ்ட்டையும் நம்ம வந்து கழுவிருப்பீங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. ஃபோம்லாம் போட்டு க்ளீன் பண்ணியிருப்போம். அதுவும் நல்லாவே இருந்தது. நம்மளுக்கு வாங்கினதுக்கு நம்ம திருப்தி தான் ஃபேமே. ஒரு 4500 வாங்கினதுக்கு ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துடுச்சு. ஆனால் நல்லா இருக்குது ஃபேமே. உங்களுக்கு இது யூஸாக இருந்தால் நீங்கள் வாங்கலாம், தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அமேசான்லேயும் அவைலபிள் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிள் இருக்குது. என்ன பேர் போட்டிங்கன்னா அகர்வா சுப்ரீம் ஹை ப்ரெஷர் வாட்டர் பம்புன்னு போட்டனாலே வந்துடும். இதில் வந்து க்ரீன் கலர் வேரியண்ட்டும் இருக்குது, ஆரஞ்சு கலர் வேரியண்ட்டும் இருக்குது. நான் எதுக்கு க்ரீன் கலர் வேரியண்ட் பர்ச்சேஸ் பண்ணேன்னா சீக்கிரமாக வந்து ஆரஞ்சு கலர் வேரியண்ட் வந்து வெளுத்து போயிடுச்சுன்னா ரொம்ப பாயசன்ற மாதிரி தெரியும். அதனால தான் க்ரீன் கலர் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து ஒர்த்து ஃபேமே. இந்த ரேட்டுக்கு இது வந்து நல்லா தாராளமாகவே கொடுக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒர்த்து ஃபேமே இது. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் பண்ணிவிட்டு போயிடுங்க ஃபேமே. பாய், லவ் யூ.